வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதைன்னு பார்க்க போனோம்னா, கோபியுடன் பேசத் துடிக்கும் பாக்யா, ஈஸ்வரியுடன் இனியா போட்ட சதி திட்டம். என்ன விஷயன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து பாக்யாவோட வந்து ஏற்கனவே வேலை பார்த்த பெண்ணூர் வந்து வேலை கேட்டு மீண்டும் வராங்க. பாக்யா தன்னிடம் வந்து இப்போதைக்கு வேலை இல்லை, இருக்கும்போது சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதும்போது தான் வந்து ராதிகா வந்து எல்லா சாமான்களும் வந்து புது வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. நீங்களும் வந்து கோபியும் மீண்டும் இணைஞ்சு வாழ போதா அக்கம் பக்கத்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்து ஜெனி வந்து நீங்கள் வேலை கேட்டு தானே வந்தீங்க, அந்த விஷயம் முடிஞ்சிட்டு தானே, நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இதை தொடர்ந்து வந்து இனியாவுக்கு வந்து பாக்கியா ஃபோன் பண்ணி கோபியோட வந்து ஃபோனை வந்து கொடுக்குமாறு சொல்ல, இனியா தான் இந்த ஏன் இப்படி கேட்குற, அதற்கு வந்து ராதிகாவிடம் விஷயத்த சொல்ல அப்பா வந்து கோயிலில் இல்லை, ரூமில் இருக்காருன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ரூமுக்கு போய் ஃபோன் பண்ணுமாறு பாக்கியா வந்து சொல்கிறாங்க. இதை அடுத்து வந்து இனியா இந்த விஷயத்த வந்து ஈஸ்வரியிடமோ செல்வியிடமோ சொல்கிறாங்க. இதை கேட்ட வந்து ஈஸ்வரி சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து போய் போய் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னதோட இனியாவுக்கும் செல்லியனுக்கும் இந்த விஷயத்தில் வந்து கோபியிடம் சொல்ல வேண்டாம், அந்த பாக்கியா கால் எடுத்தால் வந்து எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ராதிகா வந்து வீட்டை காலி பண்ண கமலாவையும் மயுவும் முதல்ல வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அது வந்து மேலும் வந்து மயு வந்து இந்த வீட்டில் வந்து நான் சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு இது புது வீடு வேணாம், அப்பா வருவார் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கு வந்து ராதிகா வந்து உங்க கூட இருக்கேன் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இறுதியில் வந்து ராதிகா வீட்டில் தனியாக இருக்கும்போது அந்த பாக்கியா வந்து அவருக்கு வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. மேலும் வந்து நான் விலகி இருப்பது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. அதன் பின் வந்து உங்களை தனியாக விட்டுட்டு செல்ல எனக்கு பயமாக இல்லை அப்படின்னு பாக்கியா சொல்ல, அப்படின்னா கொஞ்சம் நேரம் இருங்க, விட்டு விட்டு போங்க, பேசணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னது வந்து பாக்கியாவுக்கு சொல்கிறாங்க. இது இந்த எபிசோடு. இது என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனில் போகுது, இல்லை நம்மளுக்கு சுவாரஸ்யப்படுத்துகிறாங்களான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.